சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் அரசியல் கட்சிகளின் பரப்புரைகள் படிப்படியாக தொடங்கி இருக்கின்றன. கூட்டணிகள் இன்னும் இறுதியாகவில்லை என்றாலும் தொகுதிகளில் யாரெல்லாம் போட்டியிடப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் சாதாரண பொதுமக்கள் மத்தியிலும் அதிகரித்திருக்கின்றன. கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, புதியவர்கள் களமிறக்கப்படுவார்களா என்பன போன்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் மக்களின் மன ஓட்டத்தை நேரடியாக அறிந்து கொள்வதற்காக நமது செய்தியாளர்கள் தொகுதி வாரியாக களமிறங்கி பணியாற்றி வருகிறார்கள். மக்களுடனான சந்திப்புகள் மூலம் எந்தெந்த அம்சங்கள் வாக்குகளை தீர்மானிக்கப் போகின்றன என்பதை அறிந்து வருகிறார்கள். அந்த வரிசையில் இன்று நாம் ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டிருப்பது திருநெல்வேலி மாவட்டம். செய்தியாளர்கள் ராஜு கிருஷ்ணா, ரேவதி, சுந்தர மகேஷ், ஈஸ்வரமூர்த்தி ஆகியோருடன் இணைந்து இந்த மாவட்டத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளின் ஒட்டுமொத்த கள நிலவரத்தை நமக்கு தர இருக்கிறார் செய்தியாளர் நாகராஜன். தாமிரபரணி ஆறு, பொதிகை மலை, குற்றாலச்சாரல் என்று இயற்கையின் கொடைகளுக்கும் மாறுபட்ட பேச்சு வழக்கிற்கும் பெயர் பெற்றது திருநெல்வேலி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கும் தொகுதிகள் பற்றிய தகவல்களை விரிவாக பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையினை ஒட்டிய பகுதிகள், ஆண்டு முழுவதும் வற்றாமல் ஓடும் நதியான தாமிரபரணியின் கரையை ஒட்டிய பகுதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது திருநெல்வேலி மாவட்டம். புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களான குற்றாலம், பாபநாசம், மணிமுத்தாறு உள்ளிட்ட இடங்களையும், முண்டந்துறை புலிகள் சரணாலயம், கூடங்குளம் அணுமின் நிலையம், கங்கை கொண்டான் தொழிற்பூங்கா போன்றவற்றையும் உள்ளடக்கியது இந்த மாவட்டம். மேற்கு தொடர்ச்சி மலை, அதில் அமைந்துள்ள களக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பகம், பல்வேறு நீர்வீழ்ச்சிகள், குற்றாலம், பாபநாசம் போன்ற சுற்றுலா தலங்கள், பறவைகள் சரணாலயம், மான்கள் சரணாலயம், 11 அணைக்கட்டுகள், தாமிரபரணி ஆறு, அதிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய அல்வா, ஈரடுக்கு, ஆசியாவிலே மிகப்பெரிய மேம்பாலம், 2வது மேம்பாலமாக கருதப்படக்கூடிய ஈரடுக்கு மேம்பாலம் ஆகிய சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட போதும் விவசாயமே இம்மாவட்டத்தின் பிரதான தொழிலாக உள்ளது. நெல், வாழை, கரும்பு போன்றவை பிரதான பயிர்களாக இருக்கின்றன. சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து இன்று வரையிலும் அரசியலில் இம்மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களின் பங்களிப்பு அளப்பரியது. சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி மற்றும் ராதாபுரம் என மொத்தம் 10 தொகுதிகளை கொண்டது திருநெல்வேலி மாவட்டம். மொத்தம் 24,51,666 வாக்காளர்கள் இந்த மாவட்டத்தில் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 12,10,527 பேர், பெண் வாக்காளர்கள் 12,41,079 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 60 பேர். இதில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக திருநெல்வேலியும், குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக வாசுதேவநல்லூரும் உள்ளன. மேலும் பெண் வாக்காளர்களை விட ஆண் வாக்காளர்களை அதிகம் கொண்டுள்ள தொகுதியாக கடையநல்லூர் உள்ளது. 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் இம்மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் அதிமுக 8 தொகுதிகளிலும், திமுக 1 தொகுதியிலும், தேமுதிக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றன. திருநெல்வேலி மாவட்ட மக்கள் எந்த அடிப்படையில் வாக்களிக்கப் போகிறார்கள்? மாவட்டத்தின் முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன? செய்தியாளர்களின் கள ஆய்வில் கிடைத்த தகவல்களை பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளிலும் நிறைவேற்றப்பட வேண்டிய ஏராளமான திட்டங்கள் நிலுவையில் இருக்கின்றன. திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரையில் விவசாயம் மட்டுமே பிரதான தொழிலாக உள்ள நிலையில் கோடகன் கால்வாய் தூர்வாரப்பட்டு பாசன வசதியை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மக்கள் மத்தியில் உள்ளது. அதிகமான கல்விக்கூடங்களை கொண்டுள்ள பாளையங்கோட்டை தொகுதியில் குலவர்ணியபுரம் ரயில்வே கேட் பகுதியில் மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது. தென்காசி தொகுதியை பொறுத்தவரையில் அதிக அளவிலான காய்கறிகள் விளைவிக்கப்படுகின்றன. தென்காசியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை மக்கள் மத்தியில் இருக்கிறது. சங்கரன்கோவில் தொகுதியில் சில நீண்டகால கோரிக்கைகள் நிலுவையில் இருக்கின்றன. லெமனை முழுசா தான் இப்போ கப்பல் மூலியமாவோ பிளேட் மூலியமாக அனுப்புகிறோம் வெளிநாட்டுக்கு. கப்பலில் போகிறது பிரிட்ஜில் வச்சு போகுது, பிளேட்ல இருந்து அந்த குறிப்பிட்ட டச்சில் போய் இறங்கிடும், சேல்ஸ் போகுது தான் வெளிநாட்டுக்கு. அதனால் சுகர் ஃபேக்ட்ரி மாதிரி இந்த எலுமிச்சம் பழத்துடைய லெமனுடைய சூஸை பவுடர் ஆக்கக்கூடிய கம்பெனி சமீப காலத்தில் சமீப இடத்துல கொடுத்தா நல்லாயிருக்கும். சங்கரன்கோவிலை பொறுத்தவரை விவசாயத்தினுடைய ஒரு பகுதியாக பூ உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகள் அதிக அளவில் இருக்கிறார்கள். அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னென்னா, இந்த பகுதியில் ஒரு செண்டு தொழிற்சாலை வேண்டும் என்பதுதான். ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் இது வாக்குறுதியாக மட்டுமே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இதனால் இந்த பகுதி விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர்.
ஆலங்குளம் தொகுதியை பொறுத்தவரையில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்பதும், கடையநல்லூர் தொகுதியை பொறுத்தவரையில் பெரியாறு கல்லாறு குடிநீர் திட்டங்கள் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதும் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதேபோல் நாங்குநேரி தொகுதியிலும் பல கோரிக்கைகள் இருக்கின்றன. நாங்குநேரி தொகுதியில் களக்கட்டு பகுதியில் தான் அதிகமாக வாழைக்காய் உற்பத்தி பண்ணுறோம். அதை எங்களுக்கு சரியாக விற்பனை பண்ணுறதுக்கு சரியான சந்தைகள் இல்லை. அதனால் நாங்கள் எங்களுக்கு ஒரு சந்தை வேணும்னு சொல்லி பலமுறை கோரிக்கை பண்ணி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அதே மாதிரி நாங்குநேரி பக்கத்தில் ஹைடெக் பார்க் கொண்டு வந்தாங்க. நிறைய தொழில் நிறுவனங்கள் நிறைய வேலைவாய்ப்பு எல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அதுவும் சரியாக செயல்படுத்த முடியாதனால எங்களுக்கு வேலைவாய்ப்பு தொழிலெலாம் இன்னும் சரியாக கிடைக்காமல் இருக்குது. அதையும் இந்த வாழைக்காய் சந்தையும் சரியாக முறையாக செயல்படுத்தி தந்தாங்கன்னா இந்த தொகுதியில் இது ஒரு நல்ல பயனுள்ள இதாக அமையும். நாங்குநேரி தொகுதியில் வடக்கு பஞ்சாயத்து திட்டத்துக்காண்டி அரசு 1,71,00,000 நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் அந்த நிதியை வச்சு இது வரைக்கும் எந்த செயல்பாடும் பண்ணலை. அந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்தினா நாங்குநேரி தொகுதியில் இருக்க நாங்குநேரி பெரிய குளம், விஜயநாராயணம் பெரிய குளம் நிரம்பினா அதை சுற்றி இருக்க ஒரு 5000 ஏக்கருக்கு மேலே உள்ள நிலங்கள் பயன்படும். நாங்குநேரி சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் பச்சையாறு அணைக்கட்டிலிருந்து வரக்கூடிய பெருங்கால்வாய், அதாவது 1,75,00,000 ரூபாய் செலவில் இந்த கால்வாயானது சீரமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டமானது இதுவரை செயல்படுத்தப்படவில்லை. இதனால் 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் பாதிப்படைந்து வருகின்றனர். இதனால் விவசாயிகளும் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த பிரச்சனை வாக்குகளை தீர்மானிக்கும் பிரச்சனையா பார்க்கப்படுகிறது. வாசுதேவநல்லூர் தொகுதியை பொறுத்தவரையில் செண்பகவல்லி அணைக்கட்டு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. மாவட்டத்தில் நெடுநாட்களாக இருக்கின்ற விவசாயிகளுக்கு கவலைக்குரிய பிரச்சனை செண்பகவல்லி தடுப்பணை பிரச்சனை. இது காமராஜர் ஆட்சி காலத்திலேயே இதுக்கு பிரச்சனை உருவாயிற்று. பின்னர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இதற்காக பணமும் செலுத்தப்பட்டது. கேரள அரசாங்கத்திடம் 5,50,000 செலுத்தப்பட்டது. ஆனால் கேரள அரசு அதை திருப்பி அனுப்பிவிட்டது. இதில் ஏற்கனவே இருந்த தடுப்பணையில் ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அதை சரி செய்தாலே நமக்கு 25,000 ஏக்கர் பாசனத்துக்கு பயன்படும். வரக்கூடிய தண்ணீர் நம்முடைய சிவகிரி, வாசுதேவநல்லூர், சங்கரங்கோயில் தாலுகா, ராஜபாளையம் தாலுகா, கோயில்பட்டி தாலுகா 3 மாவட்டத்தினுடைய இந்த பயன்படும் இந்த அணையினுடைய தண்ணீர். இந்த தண்ணீர் நிச்சயவ நதி ஆறும் தேவியாறும் வழியாக பாயக்கூடிய தண்ணீராகும். திருநெல்வேலி மாவட்டத்தில் பகுதியுடைய விவசாயிகள் ஆயிரக்கணக்கான கிராமங்கள் பயன்பெறும். 30,000 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்களை இன்னைக்கு நஞ்சை நிலங்கள் பயன்பெறும், புஞ்சை நிலங்கள் பயன்படும், மானாவாரிகள் பயன்படும். இந்த பகுதியுடைய விவசாயிகள் செழிப்பாக இருப்பார்கள். இதேபோல் பிற தொகுதிகளிலும் மக்களின் நீண்டகால கோரிக்கைகள் தேர்தல் வாக்குப்பதிவில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று தெரிகிறது. தமிழகத்திலேயே ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி தான் மிகவும் வறட்சியான ஒரு தொகுதியாகும். இங்கே விவசாயிகள் அனைவருமே கிணற்று பாசனத்தை நம்பி தான் விவசாயம் செஞ்சு வராங்க. இப்போதைய ஆட்சிக்கு முந்தைய ஆட்சியில் வெள்ள கால்வாய் நீர் திட்டம்னு ஒரு திட்டத்தை அரசு நிதி ஒதுக்கி அது ஆரம்பிக்காமல் அப்படி கடப்பிலே போட்டாங்க. இந்த கடந்த ஆட்சியில் இப்போ நடந்திருக்க ஆட்சியில் அதுக்கு எந்த முன்னேற்ற நடவடிக்கை எதுவும் எடுக்காதனால அது கடப்பில் இருக்கனால விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த திட்டத்தை வரக்கூடிய ஆட்சியும் நிறைவேற்றினா இங்கே உள்ள மக்கள் நிறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுபோக வேலை வாய்ப்புகளும் பெருகும். இவை தவிர மாநில அளவிலான பிரச்சனைகள், வேட்பாளர்களின் செல்வாக்கு, தற்போதைய எம்எல்ஏக்களின் செயல்பாடுகள் போன்றவையும் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் காரணிகளாக இருக்கின்றன. இளைஞர்கள் அரசியல் ஈடுபடுறதை எப்படி பாக்குறீங்க? இளைஞர்கள் பொதுவாக அரசியலுக்கு வரணும், எல்லாரும் இளைஞர்கள் வரணுங்காங்க. ஆனால் வாய்ப்பு கொடுத்த மாதிரி தெரியல. வந்தால் நல்லா இருக்கும், ஒரு துடிப்பாக வேலை செய்வோம். வரலாம், வந்தால் எல்லோரும் நல்லா தான் பண்ணுறாங்க. பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸு யாராச்சும் முன்னெடுத்து வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பர்டிகுலராக 21க்கு அப்புறம் 28க்குள்ளே யாராச்சும் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது இந்த தேர்தலுக்காண்டே ஒரு 30 கட்சி திடீர்னு முளைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இளைஞர்கள் எந்த புதுசாக பேசுகிறவங்க பின்னாடி போகாமல், யோசிக்காமல் அவங்க பின்னாடி போகாமல் யோசித்து நிதானமாக செயல்படணும். ஆனால் கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும். பெண்கள் அரசியல் வர்றதை விரும்புறீங்களா? என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்க? அவங்க வரலாம். ஏன்னா பெண் அடிமைத்தனம் ஒழியும். பெண் இப்போ அரசியலுக்கு வர்றதுனால பெண்களுக்குடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க. உங்களுக்கு எம்எல்ஏவா யார் வரணும்னு நினைக்கிறீங்க? எம்எல்ஏவா பொதுவாக இளைஞர்கள் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து திருநெல்வேலி சூழ்நிலை சார்ந்து வாழ்கிற யாராச்சும் ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு தான் அங்கே நடக்கிற பிரச்சனைகள், அடுத்து ஜாதி, அந்த மாதிரி எல்லா இதுவும் அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதனால் அவங்க திருநெல்வேலி பற்றி சார்ந்து இருக்கவங்க வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முக்கியமாக வர்றவங்க எந்த பக்கமும் சாயாமல் இருக்கணும்.
முக்கியமாக இந்த இவன் எனக்கு பிடிக்கும், அவன் எனக்கு பிடிக்கும், சொக்காரன், இவன் சோக்காரன், சொந்தக்காரன், இவன் ஏன் ஜாதி அவன் ஜாதி அப்படின்னு கேட்காம ஒரு நடுநிலை தன்மையோட இருந்து இந்த நாட்டை எப்படி கொண்டு போகலாங்க ஒரு நல்ல சிந்திப்பாளராக இருக்கணும் அவர். அதாவது ஜாதி மத பேதங்கள் இதெல்லாம் கடந்து நிற்கிறவராக இருக்கணும். இந்த ஜாதிக்கு இந்த ஜாதியிலேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காண்டு அப்படி இது செய்யாமல் எல்லாத்துக்கும் பொதுவானவராக இருக்கணும், நேர்மையானவராக இருக்கணும். மக்களுக்கு கூட்டணி ஆட்சி அமைந்தால் நல்லது நினைக்கிறீங்களா, தனி ஆட்சி அமைய நினைக்கிறீங்க? கூட்டணி ஆட்சி அப்படிங்கும்போது யாருக்குமே எதுவுமே கிடைக்காம போகுது. 3 வருஷம் 5 வருஷம் இருக்கிறாங்க, கூட்டணியை பற்றி யாருமே சிந்திக்கிறது இல்லை. அவங்களோட தனித்து அவங்களோட கோரிக்கைகளை மட்டுமே நிறைவேற்றிட்டு இருக்காங்க. கூட்டணி ஆட்சி அமைச்சா நிறைய பல யோசனை கூட்டங்கள் நடக்கும், அதுபடி என்னென்ன செய்யலாம் மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். கூட்டணி ஆட்சி அமைக்கும். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி மக்களின் வாக்குகளை கவர்வதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளுமே பரப்புரை உத்திகளை வகுத்து வருகின்றன. திருநெல்வேலி மாவட்டத்தில் கட்சிகளும் தொண்டர்களும் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர்? செய்தியாளர் நாகராஜன் தகவல்களை தருகிறார். தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே நெல்லை மாவட்டத்தில் பிரதான கட்சிகளோட வரவு அதிகமாக இருந்தது. குறிப்பாக திமுக ஸ்டாலின் நமக்கு நாம திட்டத்தின் மூலமா மக்களை சந்திச்சாரு. அதே போல தற்பொழுது பாமகவோட தலைவர் அன்புமணி ராமதாசும் இந்த மக்களை சந்திச்சு கலந்துரையாடல் பண்ணிட்டு இருக்காரு. பிரதான கட்சிகள் எல்லாமே தற்பொழுது இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகளுக்காக மாவட்ட நோய்க்கு மக்கள் நோய்க்கு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட்டணி குறித்த முடிவு அறிவிக்கப்படாதனால தற்பொழுது வரைக்கும் அந்த பிரச்சாரத்தில் சூடு கிளம்பல அப்படிங்களே சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்க போவது நெல்லை மாவட்டத்தில் மக்களின் அரசியல் விழிப்புணர்வு பற்றி அறிந்து கொள்வதற்காக தென்காசி பகுதியில் செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கள ஆய்வு. நெல்லை மாவட்டத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியுமா? எனக்கு தெரியல. 10. இந்த நெல்லை மாவட்ட பொறுத்த வரைக்கும் இந்த அமைச்சர் தொகுதியா இருந்த தொகுதி எந்த தொகுதி தெரியுமா? தெரியாது. சத்தியமா தெரியல. தெரியல. 2G ஸ்கேம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. நெல்லை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதி இருக்கு அப்படின்னு இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை அணைக்கட்டுகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியுமா? 2 3 பெரிய அணைக்கட்டு 2 தெரியல. எத்தனை அணைக்கட்டுகள் இருக்கு தெரியல. 3 இல்ல தெரியாது. 2 இருக்கலாம். ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்குவீங்களா? முடியாது, வாங்க மாட்டேன். வாங்க மாட்டேன். ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்குவீங்களா? ஓட்டுக்கு பணம் வேணா ஓட்டே போட தேவையில்லையே. வாங்க மாட்டோம். சட்டப்படி தப்பு அது. செய்தியாளர் நாகராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் நாகராஜன். இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் 10 சட்டப்பேரவை தொகுதிகளில் நீங்க கலாய்வு மேற்கொண்டிருக்கிறீங்க. அந்த அவர்களின் செயல்பாடுகள் பற்றி மக்கள் என்ன சொல்றாங்க? வெற்றி தோல்விகளை அது எந்த அளவுக்கு பாதிக்கும்? கண்டிப்பாக வெங்கட பிரகாஷ், நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே பிரதானமாக இருக்கிறது தொழில்கிறது விவசாயம் தான். விவசாயம் நெல்லை மாவட்டம் முழுக்கவே பிரதானமாக பரவிருக்கு. அதாவது நெல் மட்டுமல்ல, வாழை போன்ற உளுந்து போன்ற மானாவாரி விவசாய பயிர்களும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்க தடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை மிக நீண்ட கோரிக்கை. இது இந்த பகுதி மக்களோட மிகப்பெரிய ஒரு அதாவது வாக்குகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்குது. அதே போல ஒரு பக்கம் அதாவது பாபநாசம் அந்த பகுதியில் இருக்கக்கூடியது தாமிரபரணி ஆற்றை பயன்படுத்தக்கூடிய ஒரு விவசாயம் ஒரு பக்கம், அம்பாசமுத்திரம், நெல்லை, பாலங்கோடை போன்ற பகுதியில் நடந்தாலும் மானாவாரி விவசாயங்களை சொல்லக்கூடிய கடையநல்லூர், சங்கரங்கோவில், அதே போல வாசுதேவநல்லூர் போன்ற பகுதிகளில் எல்லாம் மானாவாரி விவசாயங்கள் இவங்கள் இந்த உளுந்து போன்ற பயிர்களை பயிரிடும் பொழுது இவர்கள் எதிர்பார்ப்பு அந்த நிலத்தின் நீர்மட்டத்தை தேக்கி வைக்க வேண்டும். எனவே அதற்கான திட்டமான அந்த செண்பகவல்லி அணைக்கட்டு திட்டத்தை புளியங்குடி, வாசுதேவநல்லூர் தாண்டி அடுத்த மாவட்டங்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த செண்பகவல்லி அணைக்கட்டு திட்டத்தை உடனடியாக சீரமைத்து மக்கள் பயன்பெறும் வகையில் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த பகுதியில் ஏற்கனவே 11 அணைக்கட்டுகள் இருக்கக்கூடிய இந்த நெல்லை மாவட்டத்தில் 12வது அணைக்கட்டான வாழமலையார் அணைக்கட்டு திட்டத்தை புளியங்குடி பகுதியில் உடனடியாக துவக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு விவசாய மத்தியில் இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை கவரும் வகையில் இந்த வாக்குகளை அள்ளுவதற்கு என்பது இந்த நீராதாரத்தை பெருக்குவதற்கும் விவசாயிகளுக்கான நீராதாரங்களை உருவாக்கி தருவதற்கும் இது நாங்குநீர் ராதாபுரம் ஆகட்டும், அதே போல ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் ஆகட்டும், நெல்லை, பாலங்கோட்டை பகுதிகளாகட்டும், இந்த பகுதிகளில் அனைத்துமே நீராதாரத்தை நம்பி எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அதே போல தொழில் வாய்ப்புகள் என்பது இந்த பகுதியில் ஜாதி ரீதியான கொலைகள் ஒவ்வொரு வருடமும் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக புள்ளி விவரங்கள் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. எனவே இதனை தவிர்ப்பதற்காக தான் கடந்த 2000 ஆண்டில் இங்கு 2 தொழில் பூங்காக்கள் அமைப்பதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு தான் 2000 ஆண்டு முதல் பூங்கா கங்கை கொண்டான் நாங்குநீரில் தொடங்கப்பட்டது. இந்த நாங்குநீர் தொடங்கி கங்கை கொண்டானின் தொழில் பூங்கா அமைக்கப்பட்டது. ஆனால் மிகப்பெரிய அளவில் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது வரை அந்த வாய்ப்புகள் இல்லை, இளைஞர்கள் கிடைக்கப்படவில்லை. எனவே அதுவும் இந்த மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது.
அதுபோல வெங்கட பிரகாஷ் ஒட்டுமொத்தமாக இந்த நதிநீர் அதே போல வேலைவாய்ப்பு மற்றும் மாணவர் விவசாயிகளை பாதுகாப்பதற்கான முக்கியத்துவம் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக இங்கு ஓட்டுகளை அதாவது வாக்குகளை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. வெங்கட பிரகாஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகராஜன். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளின் கள நிலவரத்தை நாளைய கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை பகுதியில் பார்க்கலாம்.